உங்களோட கவலைகளை எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அனுதாபத்துக்காக பயன்படுத்தாதீங்க. யாருக்குமே எப்பவுமே கிடைக்கிற நிலையில இருக்காதீங்க. தேடப்படுற வரைக்கும் தான் மதிக்கப்படுவீங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். அடுத்த நொடி ஆச்சரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை எந்த நிமிஷமும் முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் அன்பை விதைச்சி அறுவடை பண்ணுங்க. உங்களோட துன்பத்துக்கு காரணம் அடுத்தவங்க தான் அப்படின்ற மனப்பான்மையை விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய சீராக நடத்துவாங்க, அதுக்கு ரொம்ப உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்றதையும் மறந்துருங்க. உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே உங்களோடது. அதை நீங்க தான் தீர்மானிச்சு தைரியமா முன்னெடுத்து கொண்டு போகணும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு கலை. நம்ம விதைக்கிற அன்பும் வளர்க்கிற பொறுமையும் காட்டும் சுயமரியாதையும் தான் நம்ம வாழ்க்கையோட அழகிய சித்திரத்தை வரையுது. நம்மளுக்கு வர்ற இன்ப துன்பத்தை பாடமாக ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நொடியுமே பார்த்திங்கன்னா அர்த்தமாக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்போ முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்ம விட்டு செல்கிற அன்பு மட்டும்தான் காலம் கடந்து நிற்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்களே வடிவமைச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக முன்னேறுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு நம்மளே ஆறுதல் சொல்கிற மன தைரியம் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகலாம். அதே மாதிரி ஒரு சில டயத்தில் பாம்போட வாயிலிருந்து வர விஷத்தை விட மனுஷங்களோட வார்த்தைகள்ல இருந்து வர விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடியதாக இருக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பழகிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னாடி நம்மளுக்கு மரியாதை இருக்கும். தெய்வங்களுக்கு கூட அதுக்கேற்ற மாதிரி காலம் வந்தால் தான் பூஜை நடக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே மிதிப்பட்ட இடத்துல தான் நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒருத்தரோட திறமையை விட கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக்கிறா அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். திறமை இருந்தும் கூட ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதை வெளிக்கொண்டு வராதவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதே மாதிரி திறமையே இல்லாமல் கிடைச்ச ஒரு வாய்ப்பை வச்சு லைஃப்பில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையுமே மேடு பள்ளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களோட தோல்வி அப்படின்றது எங்கே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? பிரச்சனை வரும்போது இல்லை, பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது தான். ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு மனுஷனுக்கு எது அழகுனா அறிவும் அவனோட மானமும் மட்டும்தான். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி கர்வம் அப்படின்றது இருக்கணும். இங்கே யாருமே யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது. அதே மாதிரி நம்பிக்கை வச்சவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி புலம்பாதீங்க. நீங்கள் வச்ச நம்பிக்கை தான் துரோகியை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கு. ஒரு சில உறவுகள்லாம் நம்மளை பார்க்குற விதமே எப்படி இவன் வாழ்ந்துருவான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி இப்படி தான் வாழ்ந்தேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க. இந்த ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு இப்படி தான் வளர்ந்தேன், இந்த வழிகளில் தான் நான் வந்தேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்லாமலே அவங்க உணர்றபடி நடந்து காட்டுங்க. நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி பார்க்க முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். ஆனால் வருங்காலத்தை விரும்பினபடி உருவாக்க கூட முடியும். ஸோ எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. நீங்களே வாழ கற்றுக்கோங்க. சில பேர் உங்களை விரும்புவாங்க, சில பேர் உங்களை வெறுப்பாங்க. கவலைப்படாதீங்க, இது உங்களோட வாழ்க்கை. சரித்திரம் அப்படின்றது உங்கள் பேரை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பல முறை முயற்சி செஞ்சு தான் ஆகணும். நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுக்கு கூட தெரியாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். சிரமம் பார்க்காம உழைச்சா மட்டும்தான் உங்களோட கனவுகளை உங்களால் அடைய முடியும். பயத்தை நீங்கள் வெல்லணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்தே அதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, வெளியில் செயல்ல இறங்கணும். இந்த உலகத்திலேயே நீங்க திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனசாட்சி மட்டும்தான். அதை நீங்க திருப்திப்படுத்த பழகிட்டாலே உங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயமும் சந்தோஷம் மட்டுமே கொடுக்கும். எல்லாமே நம்ம நேரம் அப்படின்னு சொல்ற வார்த்தையில தான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்ற அந்த விதத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையோட ரகசியம் அதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா இழந்ததை கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம்